அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சந்தப்பேட்டையில் பாமகவின் ராமதாஸ் மற்றும் அன்புமணி தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அந்த காட்சிகளையும் திரையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜனார்த்தனன். ஜனார்த்தனன், வணக்கம். விவரங்கள் என்ன வழங்கலாம்? வணக்கம். நாளை விழுப்புரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அன்புமணி பங்கேற்கும் ஆர்ப்பாட்டத்திற்கு ஆட்கள் திரட்டுவதில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி தரப்பினர் மோதலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தற்போது அதன் சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயில் அடுத்த சந்தப்பேட்டை புறவழிச்சாலையில் அமைந்துள்ளது அன்புமணி தரப்பைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் செழியன் என்பவருக்கு சொந்தமான பெட்ரோல் பங்க் உள்ளது. இந்த பெட்ரோல் பங்கில் ராமதாஸ் தரப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் காருக்கு பெட்ரோல் போட்டதாக கூறப்படுகிறது. பெட்ரோல் போடப்பட்டதற்கு 1500 ரூபாய் பணமும் செலுத்தப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் திடீரென இரண்டு தரப்பினருக்கும் தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டதால் இருவரும் சிறிய அளவில் தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் போலீசார் விசாரணையில் நாளை விழுப்புரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி பங்கேற்கும் ஆர்ப்பாட்டத்திற்கு செழியன் என்பவர் ஆட்கள் திரட்டியதாகவும் இதனால் ஆத்திரமடைந்த ராமதாஸ் தரப்பினர் எப்படி எங்கள் தரப்பு ஆட்களை நீங்கள் அழைக்கலாம் என்று வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியதாக கூறப்படுகிறது. சம்பவம் நடைபெற்ற பெட்ரோல் பங்க் உள்ள இடத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் பாட்டாளி மக்கள் கட்சி வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜனார்த்தனன்.